தமிழ்நாடு அரசு பல்நோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை தொடங்கப்பட்டு 5 மாதத்திற்குள் 35,000 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள பல்நோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையின் 5 மாத செயல்பாடுகள் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. சென்னை ஓமாந்தூரார் அரசினர் தோட்டத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள பல்நோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் இயங்கி வருகிறது. சாதாரண மருத்துவமனை போல் அல்லாமல் சர்வதேச தரத்திலான உயர் சிகிச்சையை அளிக்கவே இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த 5 மாதங்களில் 34,882 பேருக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. 1032 பேருக்கு MRI ஸ்கேன் பார்க்கப்பட்டுள்ளது. 294 பேருக்கு இருதய சிகிச்சை, 43 பேருக்கு நரம்பியல் சிகிச்சையும், 606 பேருக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது. 4,468 பேருக்கு ECGயும், 3,479 பேருக்கு ஸ்கேனும், 20,000 பேருக்கு ஆய்வு பரிசோதனையும் செய்யப்பட்டுள்ளது. தலைவலிக்குன்னு வந்து இங்கே நல்லா இருக்குது, ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது. அப்புறம் ஆயம்மாலேருந்து சிஸ்டர்ஸ்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து எல்லோரும் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப நல்லா பார்க்குறாங்க, டேப்லெட்ஸும் ரொம்ப நல்லா தராங்க. அப்புறம் வந்து விளக்கம் ஏதாவது கேட்டாலும் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்க்கு வந்தாமோ அது கரெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் அதை விட நல்லா இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லை, ப்ரைவேட் மாதிரி இருக்கும். வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன், தேர்வாயன்ற கண்டிகை, கும்டிப்பூண்டி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் கேள்விப்பட்டு நல்லா பார்க்குறாங்கன்னு சொன்னால் நல்லா வந்திருக்கேன். இங்கே நல்லா பார்க்குறாங்க, நல்ல வசதியாக இருக்குது. நல்லபடியாக நான் என்னுடைய சுகருக்காக பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணி நல்லா பார்க்குறாங்க. மிகவும் சிக்கலான இருதய அறுவை சிகிச்சை, நரம்பியல் மற்றும் மூளை அறுவை சிகிச்சைக்கு சர்வதேச தரத்திலான உபகரணங்கள், பிரத்யேக சிகிச்சை அரங்குகள் இந்த மருத்துவமனையில் உள்ளன. இதனால் வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் நோயாளிகள் இங்கு சிகிச்சைக்காக வருகை தருகின்றனர். பொண்ணுக்கு ஒரு 10 வருஷமாக நியூராலஜி ப்ராப்ளம் உண்டு. ஆனால் இங்கே நல்ல உயர் சிறப்பு மருத்துவமனையில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. உடனே எந்தெந்த ஃபால்ட் இருக்கோ உடனே அப்படியே ஸ்கேன் பண்ணணும்னா ஸ்கேனு, EEG எடுக்கணும்னா EEG, எல்லா டாக்டர்ஸும் நல்ல ஒரு ஒப்பீனியன். இந்த ஒரு மருத்துவமனை வந்து பொதுவாக தமிழ்நாட்டுக்கு இது ஒரு சிறப்பு மருத்துவமனையாக அந்த இடத்துல கொடுத்து வச்சது பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா நாங்கள் வெளியூர்லேருந்து வர்றவங்க திடீர்னு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுனா இங்கே தான் ஓடி வர வேண்டியது இருக்குது. இங்கே வந்ததுனால என் பிள்ளை கொஞ்சம் மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறான். நல்லாயிருக்கு. பொதுவாக இந்த மாதிரி மருத்துவமனை வந்து எல்லா மாவட்டத்துக்குள்ளேயும் இருந்தால் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். தினசரி 90 மருத்துவர்களும் 250 துணை மருத்துவ ஊழியர்களும் பணியில் உள்ளனர். வயதான நோயாளிகளுக்கு உதவ பேட்டரி கார் வசதியும் உள்ளது. டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிகரான மருத்துவ சேவையை தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனையில் வழங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரசு மருத்துவமனையில் இது போன்ற ஒரு உயர் சிகிச்சை அளிக்கப்படுகிறதா என்ற ஆச்சரியத்துடன் இங்கு வருகின்ற நோயாளிகள் பார்க்கிறார்கள். தங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அரிய சிகிச்சையை பார்த்து அவர்கள் வியந்திருக்கிறார்கள். இந்த வியப்பும் அவர்களது ஆச்சரியமும் தொடர வேண்டும் என்பதே நமது விருப்பம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் தங்கமணி.